ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த ஒரு லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பேக்கெட் எல்இடி லைட், ஆர்ஜிபி வேரியண்ட் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லைட் தான் இந்த டிஜிடெக் பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய 10 வாட்ஸ் வீடியோ லைட். இது ஒரு ஆர்ஜிபி லைட். இதில் கூல் வார்ம் எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். சிசிடி மோடும் இருக்குது, எஃப்எக்ஸ் மோடும் இருக்குது. 2000 mAh பேட்டரியில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரீசார்ஜபிள் லைட் தான் இந்த ஆர்ஜிபி எல்இடி லைட். ஸோ இதில் என்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் இருக்குது, இதில் எப்படியெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். எஸ், இதுதான் போர்ட்டபிள் மினி ஆர்ஜிபி எல்இடி வீடியோ லைட். இதோட ஸ்பெக்கெல்லாம் நான் வரிசையாக ரீட் பண்ணிடுறேன். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 mAh கொடுத்துருக்குறாங்க. 100% பவரில் 120 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சிசிடி மோட் அப்படின்னா ஆர்ஜிபி இல்லாமல் நம்ம வந்து கூல் அண்ட் வார்மில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மோடில். இப்போ இதில் வந்து கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 2500 கெல்வின்லேருந்து 9900 கெல்வின் வரைக்கும் இதில் போட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 350 கெல்வின் அதுக்குள்ளே வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்கிறாங்க. சிஆர்ஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா 96 அண்ட் அபோவ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு அக்யூரேட்டான கலரை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ டிம்மிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 1%லேருந்து 100% வரைக்கும் நம்மளால் இது கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வேலை தலையிலாக பிரிக்கிறோமோ? ஓகே, சரி, அதான் பிரிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிடெக் அப்படின்னு பிராண்ட் நேம் போட்டு ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன குட்டி மேனுவல் தான் இது. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது டவுட்னா இதில் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை மடித்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது டைரெக்டாக நம்மளோட லைட். ஸோ லைட்டோட பேக் சைடில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது, இங்கே ஒரு சின்ன ஓலட் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க, இங்கே சார்ஜிங் போர்ட் இருக்குது, இங்கே ஒரு மோடு சேஞ்ச் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி லைட்டை சைடில் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா 2 நாப் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் ஸ்க்ரூ இருக்குது. அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லேயும் ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். ஃப்ரண்ட்டில் ஒரு டிஃப்யூசர் வந்து மவுண்ட் பண்ணி தான் வருது. இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இது ஒரு சிலிக்கானில் செய்யப்பட்ட ஒரு டிஃப்யூசர். சாஃப்ட் லைட் வேணுங்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் இந்த எல்இடி லைட். இப்போ ஜஸ்ட் இதை ஆன் பண்ணி பார்ப்போம். நான் இதில் இருக்க கண்ட்ரோல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து இதை ஆன் பண்ணுறதுக்கு இதில் ஆஃபில் இருக்குது. இப்போ இது ஜஸ்ட் சிசிடி அப்படிங்கிற மோடு சைடு நான் இந்த டயலை திருப்புனாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே டிஸ்பிளே வந்துடும். அதே மாதிரி லைட்டும் ஆன் ஆகிடுச்சு. அடுத்தது ஹெச்எஸ்ஐ மோடு. இதில் வந்து நம்ம வேணுங்கிற கலரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இருக்கிறது எஃப்எக்ஸ் மோடு. எத்தனை எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னங்கிறதெல்லாம் நம்ம இதுக்கு மேலே செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இங்கே மோடுங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம இங்கே இருக்க மோடை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நம்ம அடுத்தடுத்த கண்ட்ரோலுக்கு இங்கேருந்தே சேஞ்ச் பண்ணி போய்க்க முடியுது இல்லையா. ஓகே, இதுதான் மோட் பட்டன். இது வந்து பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நாபாக கொடுத்துருக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அகைன் ஹெச்எஸ்ஐ மோடுக்கு வரேன். ஹெச்எஸ்ஐ மோடில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விதமான கலர்ஸும் இருக்குது. இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான கலரை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு கலர் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியும். நான் இதை வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து இது வந்து சிசிடி மோடு. இப்போது 9900 கெல்வினில் இது வந்து நமக்கு இலுமினேட் ஆகிட்டுருக்கு. இதை இப்போ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே டோன் சேஞ்ச் ஆகுது. அப்படியே வார்ம் டோனுக்கு போகுது. 9900 இருக்கும்போது கூல் டோனில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் வேறு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு கஷ்டமான சிஸ்டம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதில் இருக்கும்போது நம்ம இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் என்னங்கிறது நமக்கு காமிக்கும். ஸோ நம்ம எதை வேணாலும் இதிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் என்னென்னா அதோட லைட்டோட பவர்
அந்த பவர் வேணும்னா நம்ம இங்கேருந்து குறைச்சிக்கவும் முடியும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான கண்ட்ரோலு. ரொம்ப பவர் அடிச்சிட்ருக்கு லைட்டு, நம்ம கொஞ்சம் குறைச்சிக்குவோம். ஸோ குறைச்சிட்டு திருப்புறேன். ஓகே, இதில் இப்போ இந்த டிஃப்யூசர் எடுத்து மாட்டினோம் அப்படின்னா இது இப்படியும் போடக்கூடாது, இப்படி போடணும். அழகாக ஒரு சாஃப்டரான லைட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். லைட்டை கொஞ்சம் அமர்த்தி வச்சிடலாம். டப்பாவில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஸ்க்ரூ அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. கேமராவில் இருக்கக்கூடிய ஹாட் ஷூவில் இதை நம்ம மாட்டிக்க முடியும். மாட்டிட்டு கீழேயும் டைட் பண்ணிக்கலாம், மேலேயும் லைட்டை டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மவுண்டிங் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்குறாங்க. இது கூடவே இது வந்தது ஒரு நல்ல விஷயம். இல்லைனா தனியாக இதை பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் நம்ம கேமில் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது இந்த டப்பாவில் இருக்கிறது ஒரே ஒரு டைப் சி டு டைப் ஏ இருக்கக்கூடிய ஒரு டேட்டா கேபிள் மட்டும் இது கூட வருது. காமனாக எல்லாத்துலேயும் வர்றது தான் இது. ஸோ டப்பாவில் வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். பாக்ஸ் எம்டி. ஸோ இப்போ இந்த மேக்னெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அந்த மேக்னெட் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா என்னங்கிறத பார்ப்போம். நான் என்னோடய கட்டிங் நைஃபு, ஸோ இது இரும்புங்கிறதுனால இதில் போய் ஒட்டிக்கிச்சு. இது எந்த அளவுக்கு பவராக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். கீழே விழுந்துருமோன்னு பயத்தில் நான் பின்னாடி கையை வச்சுருக்கேன். பட் நல்லா இருக்குதுங்க, கீழெல்லாம் விழுவல. ட்ரைபாடு, லைட் ஸ்டாண்டு இதெல்லாம் வந்துட்டு மெட்டலில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதிலலாம் ஈஸியாக இதை வந்து ஒட்ட வச்சுக்க முடியும். நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, கீழெல்லாம் விழுவலை. இதில் இருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லாமே முதல்ல பார்த்துருவோம். இது போடலை, இந்த ஒரு நாப் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஃபு, இது வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் பவர் வர்றது தெரியுது. ஸோ இது எந்த அளவுக்கு வருதுங்கிறதும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து இது வந்து 44% இருக்குது. இந்த 44% நான் இந்த நாபை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும். ஓகே, இப்போ பவர் வந்து கூடுறதும் குறைகிறதும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி நிற்கிறேன் பாருங்கள். பவர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுறேன். ஃபுல் பவருங்கிறது இதுதான். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ஸான லைட்டை கொடுக்குதுங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க முடியும். இது இப்போ வந்து சிசிடி மோடில் இருக்குது. சிசிடி மோடு அப்படின்னா கூல் அண்டு வார்ம். ஸோ இப்போது இதில் ஒரு டிஃப்யூசர் எடுத்து மாட்டுவோம். டிஃப்யூசர் முதல்ல பொசிஷன் பார்த்து கரெக்டாக மாட்டணும், இல்லைனா உள்ளே போகாது. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக உள்ள இந்த டிஃப்யூசர் மாட்டிக்கலாம். ஃபுல் பவரில் இருக்குது. பாருங்கள் எனக்கு எவ்வளோ சாஃப்டான லைட் கொடுக்குது அப்படிங்கிறது. பட் இதோட லைட்டோட பவர் இவ்வளோ தான் மேக்ஸிமம். ஸோ 10 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லைட் வந்து இவ்வளோ பவர் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு போதும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேங்கிறதுனால நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த கண்ட்ரோலில் பார்ப்போம். டிஃப்யூசர் வேண்டாம், இதை நம்ம கழட்டிடலாம். ஸோ டிஃப்யூசர் கழட்டினா நல்லா கொஞ்சம், பட் இதுவுமே கொஞ்சம் சாஃப்டான லைட்டு தான். அவ்வளோ ஹார்ஸாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. இன்னுமே சாஃப்ட்னஸ் வேணும்னா மட்டும் அந்த சிலிக்கா ஜெல்லை வந்து போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HSI மோடு. இதுதான் நமக்கு வந்து கலர் மோடு. இந்த கலர் மோடில் நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். கலரோட டிகிரி வேல்யூ வந்து மேலே இந்த டிஸ்பிளேயில் வந்து மென்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த மோடை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எஸ் 100% அப்படின்னு இருக்குது இல்லையா? அந்த எஸ்ஸுங்கிறது சேச்சுரேஷன் 100%னா இப்போது இந்த கலர் வந்து 100% முழுமையான ஒரு கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த கலரோட அளவு வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ எந்த ஒரு கலரும் இல்லாமல் ஃப்ளாட்டாக ஒயிட்டாக எரிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம அகைன் இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இதோட பவர் காமிக்கும். இந்த பவர் வந்து சேச்சுரேஷனை வந்து குறைச்சோம் அப்படின்னா இந்த லைட்டில் இருக்கக்கூடிய கலர் மட்டும்தான் குறையும். பட் இந்த பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை குறைச்சோம் அப்படின்னா நமக்கு லைட்டோட அந்த பவர் வந்து குறையும். பாருங்கள், லைட்டோட அந்த பவரே வந்து டல்லாகிடுச்சு. ஸோ லைட்டோட பவரை குறைக்கிறதுக்கு பர்சன்டேஜ் இந்த எஸ்ன்னு போட்டுருக்கிறது பார்த்தீங்களா, இது வந்து கலரோட அளவை குறைக்கிறது. இந்த கலரை மாற்றணும் அப்படின்னா அகைன் மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா பர்சன்டேஜ், அடுத்து ஹெச்ன்னு போட்டு 318 டிகிரி அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை அட்ஜஸ்ட் பண்ண நமக்கு இதில் கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ப்ளூ கலராக மாறிடுச்சு. அகைன் இப்போது ஒரு சியான் கலர் மாதிரி ஒரு கலரில் இருக்குது. இப்போது இன்னும் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ஒரு க்ரீன்
இது க்ரீன் அண்ட் எல்லோ. ஓகே, இது மாதிரி ஒரு டிகிரிக்குமே ஒரு கலர் ரெட் கலர். ஸோ ஒரு கலர் வந்து இது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆரஞ்சு கலர். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் இதை நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நாப் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது இதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. சிசிடி மோடே நம்ம வந்து இன்னும் முழுசாக செக் பண்ணி பார்க்கல. சிசிடி மோடில் பார்த்தீங்கன்னா 100% இப்போ இருக்குது. 100%ல் அகைன் நம்ம அந்த மோடை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கெல்வின் வேல்யூ காமிக்கும். என்ன கெல்வினில் இப்போ இந்த பவர் வந்து அடிச்சிட்ருக்கு, அதாவது 7000, இது 9900 கெல்வின் வரைக்கும் இது வந்து மேக்ஸிமம் போகும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்பாருங்க. ஸோ 9900 கெல்வின் வரைக்கும் போகும். இது கூல் டோன். ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 2500 கெல்வின் தான் இதோட மேக்ஸிமம் வார்ம் டோனுக்கு. ஸோ இதுதான் சிசிடி மோடு. இதை அகைன் மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அதோட பர்சன்டேஜ் காமிக்கும், அதாவது பிரைட்னஸ் பர்சன்டேஜ். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம பிரைட்னஸை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ஸோ கூல் வேணுமா வார்ம் வேணுமாங்கிறத செட் பண்ணிவிட்டு அதோட பவரை குறைக்கவும் கூட்டவும் இந்த மாதிரி மோடை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நம்ம செட் பண்ணிக்க முடியும். அடுத்தது HSI பார்த்தாச்சு. அடுத்து எஃபெக்ட்ஸ் மோடு 100%லேயே வச்சுக்கிறேன் பவர். 21 எஃபெக்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. 21 எஃபெக்ட்ஸில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு இங்கேயே டிஸ்பிளேயில் காமிச்சிட்டே இருக்கும். F3 டிவி ஸ்க்ரீனு, F4 கேண்டில். ஸோ ஒரு மெழுகுவர்த்தியில் இருக்கிற மாதிரி. அகைன் ஃப்ளேம் 1, ஃப்ளேம் 2. இது வந்து போலீஸ் சைரன். அகைன் ஆம்புலன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபயர் ட்ரக்கு, ஸ்ட்ராப் 2, ஸ்ட்ராப் 3. இது வந்து சேஸ் ஸ்லோ. கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. சேஸ் ஸ்லோ. அடுத்தது சேஸ் மிட்டு. அடுத்து சேஸ் ஃபாஸ்ட்டு. ஓகே, அடுத்து ஃபயர் ஒர்க் 1, ஃபயர் ஒர்க் 2, ஃபயர் ஒர்க் 3, கிளப்பு 1, 19th வந்துட்டோம். கிளப்பு 2, ரொமான்டிக். இதுதான் F21th மோடு. அகைன் ஃபஸ்ட்டு மோடு ஃப்ளாஷ் மோடு. இது ஃப்ளாஷ் மாதிரி பிளிங்க் ஆகிட்டு வரும். அடுத்து அதுலேயே ஃபாஸ்ட்டு. அடுத்து அகைன் டிவி ஸ்க்ரீன் சொல்லிவிட்டு இது ரொட்டேட்டர் ஆகி வந்துகிட்டே இருக்கும். மோடை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த மோடுக்கு போகும். இதில் வந்து இதை ரொட்டேட் பண்ணோம்னா அதோட பவர் ஆட்டோமேட்டிக்காக குறையும் கூடும். ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான கண்ட்ரோல். ஸோ இவ்வளோ தான் இந்த லைட். ரொம்ப சிம்பிளான ஒரு அழகான ஒரு லைட். இப்போ இந்த டிஃப்யூசரை இதில் மாட்டிடுவோம். ஓகே, டிஃப்யூசர் போட்டால் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக அந்த லைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, காம்பேக்டாகவும் இருக்குது, கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்குது. முக்கியமாக நான் என் ஃபேஸ் பக்கத்தில் வச்சு காமிச்சிட்ருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு இது வந்து குட்டியாக இருக்குங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் லைட். வாங்க இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ இது மாதிரி இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரிம் லைட் மாதிரி இந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் ஒரு லைட் தெரிகிறது கொஞ்சம் நல்லாவே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுக்கு இந்த லைட்டை யூஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு பின்னாடி ஒரு ரிம் லைட் மாதிரி யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டப்பை இப்போ மாற்றுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி நமக்கு பின்னாடியும் கூட இந்த லைட்டை வைக்கிறதுனால நமக்கு பின்னாடி ஒரு ரிம் லைட் மாதிரி இது வந்து கிரியேட் ஆகிருக்கும். எனக்கும் பேக்ரவுண்டுக்கும் ஒரு செப்பரேஷனை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான ஒரு லைட் வந்து நமக்கு பின்னாடி இருக்கிறது நல்லாயிருக்கும். நம்ம சின்ன சின்ன மூமெண்ட் பண்ணும் போதெல்லாம் நம்மளோட அந்த செப்பரேஷன் வந்து இன்னும் கிளியராக ஆடியன்ஸுக்கு விசுவலாக தெரியும். ஸோ இது மாதிரி நகரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த லைட்டோட அந்த ஃப்ளேர் வந்து உள்ளே போயிட்டு வரும்போது இது வந்து ஒரு ஹேர் லைட்டாக ஒரு ரிம் லைட்டாக நமக்கு அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஹேர் லைட் அல்லது ரிம் லைட், அதாவது நான் தான் சப்ஜெக்ட் அப்படின்னா எனக்கும் பேக்ரவுண்டுக்கும் இருக்கக்கூடிய செப்பரேஷனை இந்த லைட் வந்து கிளியர் கட்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு பின்னாடி கூட இந்த லைட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கவும் முடியும். இல்லை அப்படியும் வேண்டாம் அப்படின்னா இந்த லைட்டை ஃப்ரண்ட்டில் வச்சு ஒரு ஃபில் லைட்டாக கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஒரு லைட் எனக்கு அடிச்சிட்ருக்கு அப்படின்னா ஒரு ஃபில் லைட் மாதிரி இந்த பக்கம் இதை கொடுத்துக்கவும் முடியும். ஸோ இதில் லைட்டாக ஒரு டோனை மாற்றி காட்டணும்னா கூட இதை நம்ம காமிச்சிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் நம்ம க்ரியேட்டிவாக வேணும் அப்படின்னா மட்டும் இதை இப்படி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ என் மேலே இது லைட்டாக படுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது இல்லையா? ஸோ அது பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் க்ரியேட்டிவாக இந்த மாதிரி கலர் கலராக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், இல்லை வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் கலரில் எரியக்கூடிய ஒரு RGB லைட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி லைட் வந்துட்டு உங்களுக்கு எங்கே வேணாலும் ஈஸியாக பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை க்ரியேட்டிவாக ஏதாவது குட்டி குட்டி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த லைட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய்.